அன்னியசி ஆர்மிஸ் இன்றைக்கி நம்ம ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை ஸ்கூல் புல்லியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸ் பார்ட்டெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இல்லாமல் பெல் ஐக்கானில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ உங்களை தான் காமிக்கிறாங்க, நீங்கள் ஹாப்பியாக காலேஜ் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால நீங்கள் ஜிமினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அப்போ சென்டரில் நீங்கள் ஜங்குக்கை மீட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் வழியில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிட்டு போகலாம், ஜிமினுக்கு பேசினா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலான்னு பார்க்குறீங்க. பட் ஜங்குக்கு வேணும்னே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். எங்கே போகிற வையன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்னதான்டா உனக்கு பிரச்சனை, ஏன் நீ இப்படி வம்புழுக்கிற? நான் தான் உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன், அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக், ஏன் வையன் இப்படி பண்ணுறேன், அவன் நல்லவன் மட்டும் நினைக்காத, அவன் கேடு கெட்டவன், உனக்கு அவனை பற்றி ஒன்றுமே தெரியல, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் ஜிமினை பற்றி, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, உனக்கு ஒன்றுமே தெரியாது ஜிமினை பற்றி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான். ஜிமின் பொண்ணுங்கிட்ட ரொம்ப வல்கராக நடந்துப்பான், பொண்ணுங்கன்னா அவனுக்கு அவ்வளோதான் வீக்னஸ்ஸு, பொண்ணுங்க எங்கே கூப்பிட்டாலும் அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு செம்ம கோவம் வருது. பள்ளிர்னு ஜங்குக்கு கன்னத்துலேயும் ஒரு அறை. நீங்கள் இன்னொரு வாட்டி ஜிமினை பற்றி இப்படிலாம் பேசுகிறத வச்சுக்காத, நீ அவ்வளோதான் செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக ஜங்குக்கை மிரட்டிட்டு வரீங்க. பார்த்தா ஜிமின் பார்க்குறாரு, நீங்கள் அறிஞ்சது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. ஜிமின் ஜங்குக்கு ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு, வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு அவ்வளோதான், இன்னும் வெறியாவது. என்ன நீ அவனுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுறியா, இரு உனக்கும் வச்சுருக்கேன், இரு உனக்கும் சேர்த்து ஒரு வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே காண்டாகிறான் அவங்க ரெண்டு பேர் மேலேயும். அவனுக்கு என்ன தான் கோவம் தெரில, அவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துகிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமின் கூட வந்திருப்பீங்களா, நீங்கள் பைக்கில் உட்காந்துட்டு ஜிமின் கூட போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஜிமின் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? என்ன கேட்கணும் வையன், எதுக்கு நான் அவனை அறிஞ்சேன்னு? இல்லை, கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, கேட்கவும் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் ஜிமின், எனக்கு தெரியும் வையன், நீ எது பண்ணியிருந்தாலும் கரெக்டாக தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு இதே ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக இருக்குது, ஏன்னா உங்களை புரிஞ்சுட்டு நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முழுசாக நம்புறாருல. இதை தான் நீங்கள் ஜிமின் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவரை பேக் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கும் ஹாப்பியாக இருக்குது நீங்கள் இப்படிலாம் அவரை கேர் பண்ணிக்கிறது, அவரை புரிஞ்சுக்கிறது. நீங்களும் அவரை நிறையா வாட்டி புரிஞ்சுட்டு நடந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு, வையன் இதுக்கு மேலே நான் உன்னை எப்போவுமே ஹாப்பியாக தான் பார்த்துக்குவேன், நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓட்டிகிட்டு வந்துட்டு வண்டியை நிப்பாட்டுறாரு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி. நிப்பாட்டிட்டு வா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் ஒரு ஹாப்பினஸ், ஒரு திருப்தியோட ஜிமின் கையை பிடிச்சிட்டு போகிறீங்க. உள்ளே போனால் இன்றைக்கி உங்கள் அத்தை எங்கேயோ போயிருந்தாங்க, ஸோ அதனால யாருமே இல்லை வீட்டில், நீங்களும் ஜிமின் மட்டும்தான் இருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட அப்படியே ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் ஜிமின் என்ன ஜிமின் வந்தோதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிமின் ஏன் வந்தால் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஜிமின் அப்படி இல்லை, பின்ன எப்படி சொல்கிற நீ, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நக்கலாக பேசிட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்களே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் சோஃபாலேயே ஸ்டாப் ஆகிட்டீங்க. ஜிமின் வேணாம், என்ன வேணாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிட்ட வர்றாரு. நீங்கள் சோஃபாலே உட்காந்துடுறீங்க. ஜிமின் உங்ககிட்ட அப்படியே பெண்ட் பண்ணி உங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு வராரு. நீங்களும் செம்ம ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிமினுக்கு ஒரு கால் வருது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் ஜிமினோட அப்பா தான். யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் யாருன்னெல்லாம் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக கேட்டார், யாரா நீ அப்படின்ற மாதிரி. ஜிமின் நான் உன் அப்பா தான்டா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஐயோ அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செப்பரேட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் சும்மா இரு, நீ வந்து வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசிவிட்டு அவர் வராரு உங்ககிட்ட. என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கான், கொஞ்சம் ஆள் தேவைப்படுதான், நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே ஜிமின் போயிட்டு வாங்க. இல்லை வையன் நீ தனியாக இருக்க இருந்துப்பியா அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் ஆனால் சின்ன குழந்தையா, எனக்கு என்ன என்னைய பார்த்துக்க தெரியாதா, நான் இருந்துப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்க, அத்தை என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் சரி ஓகே வையன் பத்திரம், எதாக இருந்தாலும் கால் பண்ணு ஓகேவா, நீ கால் பண்ணு, நான் அட்டன் பண்ணிட்டு உனக்காண்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ஜிமின் ஓகே ஜிமின் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை அனுப்புகிறீங்க. ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் வராரு. ஒர்க் வந்துட்டு அவர் ரொம்பவே பிஸியாக எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு.
அதுக்கப்புறம் ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு முடிஞ்சது வேலை. ஸோ வீட்டுக்கு வரலாம் அவங்கள பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குஷியாக வெளில வர்றாரு. அப்போ அவருக்கு கால் வருது. யாரா அது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அன்னோன் நம்பரு. ஹலோ, என்ன மச்சான், என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. ஜிமினுக்கு தெரிஞ்சிச்சு அது யாருன்ட்டு. ஸோ அவர் கேட்டுட்ருக்காரு என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. என்ன மச்சான் இன்னும் கண்டுபிடிக்கலையா என்ன நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. தெரியும், நீ ஜங்குக் தானே, எனக்கு என்ன உன் வாய்ஸ் கூடமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாடா மச்சான், நான் தான். சரி, இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. எதுக்கு கால் பண்ணானா, உனக்கு உன் ஒய்ஃப் வேணா, உன் ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வச்சு பேசிகிட்டு இருக்கானா. ஜிமினுக்கு புரியல, இவன் எதுக்கு வயனை வச்சு பேசிகிட்டு இருக்கான், வயன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் ஒரு மாதிரி குழப்பம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன மச்சான் ரொம்பலாம் குழம்பாத, உன் ஒய்ஃப் என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஏய் வயன் எதுக்குடா நீ வச்சுருக்க, வயனை விட்றா ஃபஸ்ட்டு, அவள் ஏன்னா உன் கூட பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப பதறாரு. அவனுக்கு வா நீ இப்படி பதறதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ குழுன்னு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சிரிக்கிறாரு. ஜிமினுக்கு இன்னும் தெரியாது, மரியாதையாக வயனை விட்டுரு. வயன் எங்கே இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள், நான் வரேன், வயனை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வார்னிங் கொடுக்குறாரு. ஜங்குக் விடுறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்து இங்கே வச்சுருக்கேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாரு. ஜிமின் மரியாதையாக விடு, வயனை விட்டுரு. ஜங்குக் நீ இவ்வளோ வரையும் எவ்வளவோ பண்ணியிருக்க, நான் அதெல்லாம் மறந்துட்டேன், வயனை வச்சு விளாடாத, நான் அவ்வளோதான் செம்ம காண்டாயிடுவேன். நீ காண்டாகணும் தாண்டா நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஜிமின் மரியாதை நீ எங்கே இருக்க சொல்லு, நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான் ஜங்குக்கு. ஜிமின் அதுக்கப்புறம் எவ்வளோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்ருக்காரு. ரிங்கே போகல. செம்ம வெறியாகுது ஜிமினுக்கு. ஜிமின் அவசரமாக அவர் வீட்டுக்கு வந்தால் ஒரு வாட்டி தேடுறாரு, நீங்கள் காணோம், வயன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பயமாகுது. அவர் எல்லா இடத்துக்கும் போய் தேடிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒரு பிளேஸில் நின்றுட்டு எங்கே போகலாம், எங்கே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக தேடிட்டுருக்காரு. அப்போ அவரோட மைண்ட் வாய்ஸ், இங்கே பாரு ஜிமின், பொறுமையாக யோசி, எங்கே இருப்போன்னு யோசி, உனக்கும் ஜங்குக்கும் சிமிலரான பிளேஸில் தான் இருப்பாங்க, நீ எங்கன்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கரெக்டாக ஒரு ஐடியா கொடுக்குது ஜிமினோட மைண்டு. ஜிமினுக்கு ஐடியா வந்துருச்சு எங்கே இருப்பாங்கன்ட்டு. ஜிமின் அவசரமாக ஓடி வராரு. வந்து பார்த்தா அங்கே தான் உங்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஜங்குக் அங்கே தான் உங்களுக்கு ஜிமினுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே சுற்றி பாடி கார்ட்ஸ் தான். ஜிமின் பார்க்குறாரு, இன்னைக்கு ஒரு வழி ஆகாமல் விட மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் வந்துட்டியாடா மச்சான், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியே, பரவாயில்ல, வயன் உன் மேலே ரொம்ப பாசம் தான் உன் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜிமின் இங்கே பாரு, தேவையில்லாமல் அவளை வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்காத, அவள் பாவண்டா, விட்றா அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட தான் வரலான்னு பார்க்குறாரா. அப்போ ஜங்குக் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிட்டு உங்கள் கழுத்தில் கத்தி வச்சுட்டு ஒரு பாடி கார்டு நின்றுட்டுருக்கான். கத்தி அவள் கழுத்துக்கு விடுறா அவளுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப பதறாரு. ஜங்குக் செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கான் பார்த்துட்டு. இங்கே பாரு ஜங்குக், இது உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, சென்டரில் ஏன் வயனை இழுக்கிற, வயனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவளை விட்டுடு, எதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் பார்த்துக்கலாம். ஓஹோ, உனக்கு சப்போர்ட் பண்ணி அவள் எவ்வளோ பேசினா தெரியுமா, அவளை குத்துனா தான் உனக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் அவளை கடத்தி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். இங்கே பாரு, நான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், மரியாதையாக வயனை விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது. வயனெல்லாம் விட முடியாது, என்னடா பண்ணுவ நீ, அவ்வளோதான், நீ செத்துருவ ஜங்குக், நான் இதுவரையும் நான் ரொம்பவே பொறுமையாக இருந்திருக்கேன், நீ வெறுப்பேற்றிட்டு இருக்க. ஆமாம், வெறுப்பேற்றுறேன், என்ன பண்ண முடியும், நீ வெறுப்பேற்றி பார்த்தல, உன்னைய நான் என் ஃப்ரெண்டு மாதிரி, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம 2 பேரும் இருந்தோம், நம்ம 2 பேரும் எதுக்கு பிரிஞ்சோம், எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஜங்குக்கு ஜிமின் அவங்க 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்களோட 11th 12th படிக்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. அப்போ ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அப்போ 12th ஃபைனல் மந்த் இருக்கும்போது ஜிமினா ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. அப்போ ஜங்குக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்பவே லவ் இருந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஜிமின் மேலே தான் லவ் இருந்திருக்கும். ஆனால் ஜிமினுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இருந்திருக்காது. அந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. அப்போ ஜிமின் வேணாம் அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டுருப்பாரு. அந்த பொண்ணு போய் கீழே விழுந்து அவளுக்கு அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும். அது ஜங்குக்கெல்லாம் பொறுத்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்க முடியாது, ஏன்னா லவ் பண்ண பொண்ணு இல்லையா. ஸோ அடிபட்டனால அவருக்கு மனசில் குத்துன மாதிரி வலி. ஸோ அதுலேருந்து தான் எவ்வளோ தெரியும் தான், நான் லவ் பண்ண பொண்ணையே நீ கஷ்டப்படுத்தியிருப்பேன், நான் அந்த பொண்ணை நீயே லவ் பண்ணிக்கோன்னு கூட விட்டு கொடுத்துருப்பேன், ஆனால் நீ
அவளை இவ்வளோ அசால்ட்டாக தள்ளி விட்டு அவளை கஷ்டப்படுத்துறல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்போலேருந்து தான் ஜிமின் மேலே ஒரு வெறுப்பே ஸ்டார்ட் ஆகிருக்கும். என்ன இருந்தாலும் இப்படி கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது நீ அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கப்புறம் தான் ஜிமின் கிட்டேருந்து ஃபுல்லாகவே விலகி வந்து ஒரு விரோதி மாதிரி நடந்துட்டு இருந்திருப்பார். ஜிமினுக்கு என்ன எதுக்கு இவன் இப்படி பண்ணுறானே புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ அதை தான் ஞாபகப்படுத்துகிறான் நான் ஜங்குக்கு. ஜிமின் இவ்வளோ நாளாக நீ இதை நினச்சிட்டு தான் இருந்திருக்கியா, பைத்தியமாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஜங்குக் ஆமாம் நான் பைத்தியம்தான், நான் அவன் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருந்தேன், ஆனால் நீ அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ஜங்குக்கு. ஜிமினுக்கு என்ன இவன்ட்டு சொல்லி எதுவும் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வராரு. அப்போ ஜங்குக்கோட அடியாளுங்க எல்லாரும் ஜிமின் கிட்ட சண்டை போட வராங்க. ஜிமின் தான் பெரிய கெத்தாச்சே, அவர் தான் அசால்ட்டாக எல்லாரையும் அடித்து தள்ளிட்டு வராங்க. ஜங்குக்கு பயமாயிடுச்சு, இவன் வந்தானா அவ்வளோதான் காப்பாற்றிடுவான், நம்மளையும் ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்துகிட்டு போய் உங்கள் கழுத்தில் வைக்கிறான். ஜிமின் எல்லாரையும் அடித்து துவைச்சிட்டு உங்கள்கிட்ட தான் வராரு. வந்து பார்த்தா ஜங்குக்கு உங்கள் கழுத்தில் கத்தி வச்சிட்ருக்கான். இங்கே பாரு ஜங்குக், இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வயனை மட்டும் விட்டுரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ப்ளீஸ் உனக்கும் எனக்கு எந்த விருதமும் தேவையில்லை, நீ வயனை மட்டும் விட்டுரு ப்ளீஸ், நான் உன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்குறேன், காலில் கூட விழுவுறேன், வயனை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எவ்வளவோ ப்ளீஸ் பண்ணுறாரு. ஜங்குக் கூட மனசு கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி தெரியல. ஜங்குக்கு இப்போ தப்பிச்சு போகணுன்னு தான் மைண்டில் இருக்குது. ஸோ அவர் தனியாக போனால் விடமாட்டான்ட்டு தான் உங்களை ஒரு விக்டிம் மாதிரி வச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா உங்களை இழுத்துட்டே போயிட்டுருக்காரு தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு. ஜிமினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்காரு. பார்த்தா லாஸ்ட் டைமில் எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஜங்குக் ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்கான். ஜிமின் இங்கே பாருடா ப்ளீஸ் விட்டுடுறா, வயனை மட்டும் விட்டுடுறா, உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் பண்ணுறேன், வயனை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இறங்கி போய் பேசிகிட்டு இருக்காரு. ஜங்குக் விடுறதுக்கு தான் அவங்க 2 பேரையும் நான் இங்கே வர வச்சேன் நெஞ்சிட்ருக்கியா ஜிமின்? இங்கே பாரு ஜங்குக், கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்காதா, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ ஏன் இப்படி நினச்சிட்ருக்க? நீ என்ன பண்ணியிருந்தாலும் நீ அவளை தள்ளி விட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ முட்டாள்தனமாக அவர் சொல்ல வரதே கேட்காம ஜங்குக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினுக்கு அவ்வளோதான், இவன்கிட்ட இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஏதாச்சும் தான் பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவம் போல் அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட ஏதோ சிக்னல் காமிக்கிறார் ஐஸ்லேயே, உங்களுக்கு புரியல என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு புரிய வச்சுறாரு, நீங்களும் அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிக்னல் காமிக்கிறீங்க. ஜிமின் 1 2 3 வயன் மூவ் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஜங்குக்கு அப்படியே தள்ளி வந்துடுறீங்க. ஜங்குக்கு போய் சைடில் விழுந்துடுறான். அப்புறமா நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின்கிட்ட ஓடி போகிறீங்க. ஜிமின் வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைடில் அங்கே நிற்க வைக்கிறாரு. அப்போ ஜங்குக்கு ஓஹோ பிளான் போட்டு இப்போ வயனை இழுத்துட்ட அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிமின் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துகிட்டு வராரு. ஜிமின் அந்த கத்தியை தட்டி விட்டு நார்மலாக தான் டிஃபென்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் ஃப்ரெண்டு இல்லையா எப்படி இருந்தாலும். ஸோ ஹர்ட் பண்ணுறதுக்கு அவரால் முடியல. இருந்தாலும் ஜங்குக்கு ரொம்பவே ஹார்ஷாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிமினாலையும் இதுக்கு மேலே இவன்கிட்ட ஃபைட் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஜிமின் வின் ஆகுறாரு. ஜிமினுக்கும் செம்ம அடிபட்டிருக்கு, ஜங்குக்கும் அடிபட்டிருக்கு. அவரால் எந்திரிக்க கூட முடியல. ஸோ ஜங்குக் கீழே அப்படியே அடிபட்ட மாதிரியே இருக்கான். ஜிமின் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தடுமாறிட்டு உங்ககிட்ட வர்றாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போகிறீங்க. ஜங்குக் பார்க்குறான், தப்பிச்சிட்டிங்கல்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஜிமினுக்கு எல்லாம் பேண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க. வீட்டுக்கு பார்த்தா ஜிமினோட அம்மா அப்பாலாம் இருக்காங்க. என்னாச்சுடா என்னாச்சு வயின் என்னாச்சுமா, ஜிமினுக்கு ஏன் இப்படி அடிபட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அத்தை மாமா அது இல்லை அம்மா அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் லைட்டாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போட்டு கொடுக்கல ஜிமின்னு. நீங்களும் சரின்ட்டு ஜிமினை மேலே கூப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கிறீங்க. ஜிமினை நீங்கள் தான் கொஞ்ச நாள் பார்த்துக்கிறீங்க. ஜிமினுக்கு க்யூர் ஆகிற வரையும் அவருக்கு கொஞ்சம் டீப்பாகவே அடிபட்டிருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் அவரை நல்லா டேக்கர் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. இங்கிட்டு ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் தான் அடிபட்டு போய் இருக்கான். அப்போ அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க. ஜங்குக் என்னடா ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் இப்போ தான் ஜிமின் மேலே எது கோவமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் சொல்கிறாரா. அவங்களுக்கு பைத்தியமாடா என்ன நடந்துச்சுனே தெரியாமல் நீ ஏன்டா ஜிமின் மேலே இத்தனை நாளாக வெறுப்பை கொட்டிகிட்டு இருந்திருக்க, அவன் ஒன்றும் அப்படி கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தான் நார்மலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரிஜினல் ஃப்ளாஷ்பேக்கே போகிறாங்க.
அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா அந்த பொண்ணு இருப்பாள்ல, ஜங்குக்கு லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட் பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணு எல்லாரையும் அப்ரோச் பண்ணிட்டு ஜிமின் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஜிமின் அப்ரோச் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பா. ஜங்குக்கும் பணக்காரர் தான், இருந்தாலும் ஜங்குக்கை விட ஜிமின் ரொம்பவே பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிமினை செலக்ட் பண்ணியிருப்பா. அதனால ஜங்குக்கும் சரி ஓகே அவளுக்கு பிடிச்சதையே அவள் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கலான்னு தான் இருந்திருப்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பா ஜிமின் கிட்ட. அவள் ரொம்பவே வல்கராக பேசிப்பா, என்ன நம்ம போகலாமா ரூமுக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்பா. அதனால தான் ஜிமினுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அதனால தான் அவள் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறதையும் தள்ளி விட்டு அவளையும் கீழே தள்ளி விட்டுருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு தான் ஜங்குக்கு தப்பாக நினச்சிட்டு ஜிமின் வேணும்னே தான் பண்ணுறான், நம்ம லவ் பண்ணுற பொண்ணுன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணுறான்ல இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு வெறுப்பே உண்டாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்கிறானா. ஸோ ஜங்குக்கு என்ன இதுதான் உண்மையா? இப்போ நாம் இத்தனை நாளாக ஜிமின் மேலே தேவையில்லாத வெறுப்பை கொட்டிகிட்டு இருந்திருக்கோமா? நம்ம ஏன் இவ்வளோ முட்டாள்தன வேலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம அவன்கிட்ட சாரி கேட்கணும், அதுவும் இல்லாமல் அவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயனையும் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம். 2 பேர்கிட்டையும் நம்ம சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு மனம் திருந்துறாரு. அதுக்கப்புறம் இங்கிட்ட உங்களை காமிச்சா நீங்கள் ஜிமினை தான் டேக்கருக்கு எடுத்து பார்த்துட்டு இருப்பீங்களா. ஜிமினுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவர் இப்போ ஓகேவாக தான் இருக்கார். ஜிமினுக்கு நீங்கள் அப்படி தான் சாப்பாடு ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜிமின், வையன் நீ காலேஜ் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் நீ காலேஜே போக மாட்டேறப்போ? இல்லை ஜிமின், உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? என்ன வையன், அதுக்கு எனக்காண்டி நீ எதுக்கு உன் காலேஜை வேஸ்ட் பண்ணுற? நான் பார்த்துப்பேன், எனக்கு என்னை பார்த்துக்க தெரியாதா என்ன? போயிட்டு வா, நீ போ காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை ஜிமின் போ சொல்கிறேன்ல வையன், போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலேஜ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வரீங்க. வந்தால் ஜங்குக்கு மீட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கான் அடிப்பட்டதோட. உங்களுக்கு பார்த்தோன்னே பயமாக இருக்குது, இருந்தாலும் அவருக்கு முன்னாடி கெத்தாக தான் போகிறீங்க. ஜங்குக் வையன் அப்படின்னு கூப்பிட்றானா. நீங்கள் என்ன மறுபடியும் எங்களை பழி வாங்குறதுக்காண்டி வந்திருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக், இல்லை வையன், நான் உங்ககிட்ட சாரி கேட்குறதுக்கு தான் வந்தேன். சாரி வையன், நான் உண்மை எதுன்னு தெரியாமல் உங்கள் 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எந்த ரீசனுமே இல்லாமல் உங்கள் 2 பேரையும் நான் ரொம்ப ஹார்ஷாக கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன். சாரி, நான் ஒன்றைய வச்சு வேறு ஜிம்மினை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிளான் போட்டுருந்தேன். அது எல்லாத்துக்குமே மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். உங்களுக்கு தெரிஞ்சிட்டான் அப்படி சொல்லிட்டு புரியுது. நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கக்கூடாது, நீ உன்னோட ஃப்ரெண்ட் ஜிமின்கிட்ட தான் கேட்கணும். நீ சாரி கேட்கணுன்னா அது ஜிமினுக்கு தான் நீ கேட்கணும். நீ அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஜங்குக்கும் ஆமாம் நம்ம ஜிமின்கிட்ட தான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. நீங்கள் ஓகே இவன் தெரிஞ்சிட்டான், இதுக்கப்புறம் நம்மளுக்கும் ஜிமினுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸே ஆகுது. இப்போ வரையும் நீங்கள் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்திருப்பீங்க. மறுபடியும் ஜங்குக்கு வந்து ஜிமினையும் நம்மளையும் ஏதாச்சும் பண்ணிடுவானா, வேணும்னே மறுபடியும் பழி வாங்குறதுக்காண்டி வருவானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ ஜங்குக் கரெக்டாக வந்துட்டு ஜிமினோட டோர் தான் நாக் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினும் அவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கை பார்த்தோன்னே அவருக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவர் நார்மலாக தான் பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போய் சோஃபாவில் உட்கார்றாரு. அப்போ ஜங்குக்கு பின்னாடியே வந்துட்டு ஜிமின் காலில் நீல் டவுன் பண்ணிட்டு, ஜிமின் சாரி ஜிமின், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்க, பட் உன்னைய பற்றி கூட நான் புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு கோவம்லாம் இல்லை ஜங்குக் மேலே. ஸோ அவர் எந்திரி ஃபஸ்ட், நீ எந்திரியே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. ஜங்குக்கும் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஜிமின் எந்திரிச்சு வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு, ஜங்குக் எனக்கு புரியுதுடா நீ எப்படின்னு எனக்கு புரியுது, உன் மேலே இது தப்பு இல்லை, உன்கிட்ட நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கணும், உன்கிட்ட சொல்லாமல் இருந்தனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கும் புரியுது, நானும் இதுக்கு சாரியாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக மறுபடியும் பில்டு பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பழைய பாண்ட், அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இப்போ தான் வருது. அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி அழுதுட்டு எமோஷ்னலாக இருக்காங்களா. அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஓ வா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் பார்க்குறாரு. வையன் நீ எப்போ வந்த? நீங்கள் 2 பேரும் அப்படியே பாசமாலே பொழிஞ்சிட்டு இருந்தீங்களே, அப்பயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே வரீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிளம்புறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினும் அவரை போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அவங்களும் கிளம்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் நீங்கள்
ஜிமின் அவ்வளோதான் இல்லை நம்ம லைஃப் இதுக்கப்புறம் ஹாப்பியாக போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமினை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு கேட்குறீங்க. ஜிமின் ஆமாம், இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான் இனிமேல் ஹாப்பியாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாக இருக்குது வையன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்க போகிறோம்ல. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் நம்ம லைஃப்குள்ளே வராது. இதுவரையும் நம்மளுக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பி தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதோடைய ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த எஃப்எஃப் முடியுது. எப்படி இந்த எஃப்எஃப் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் பெண்டிங்காக இருக்க எல்லா வீடியோஸும் சென்டரில் வரும். ஓகேவா? 1 ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் பெண்டிங்காக விட்டுருப்பேன்ல. ஸோ அது எல்லாமே போட்டுட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.